அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கான ஏப்ரல் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்க பார்க்கலாம். உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. சனி, செவ்வாய், சூரியன், புதன் எல்லாருமே அங்க உங்களுடைய 5ஆம் இடத்துலதான் உட்கார்ந்துருக்காரு. மனம் ஒரு பதட்டத்திலேயே இருக்கும். ஒரு டென்ஷன், படபடப்பு இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். வீடு, வண்டி, வாகனம், உங்களுடைய பூர்வீகத்துல வண்டி வாகனம் எதுவும், அதாவது வீடு இருக்கு அப்படின்னா அதை புதுப்பிச்சு நீங்க அதற்குடைய செலவுகளை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அதே போல பழைய வண்டியை வாங்கிட்டு அந்த பழைய வண்டியை கொடுத்துட்டு புது வண்டி வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். சுப செலவுகள் இருக்கும். அதே சமயம் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுக்கு அதிகப்படியான ஒரு குழப்பம், ஒரு கவலை, இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா 5ஆம் இடம்ங்கிறது மனது. உங்களுடைய மனம் சார்ந்த விஷயங்கள் அதிக குழப்பம் இல்லாம நீங்க நார்மலா இருக்கணும் அப்படின்னா தினமும் காலையில நீங்க தியானம் செய்யணும் அல்லது உடற்பயிற்சி செய்யணும். உங்களுடைய உடற்பயிற்சி செய்யும் போது உங்கள் உடலும் நல்லா இருக்கும், மனதும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான். உங்க உடல் ஆரோக்கியம் மேம்படணும் அப்படின்னா சிறுதானிய உணவுகளை நீங்க எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை சரியான நேரத்துக்கு சாப்பிடணும் அப்படிங்கிறதான். அதே போல உங்களுக்கு மருத்துவ செலவுகளும் உருவாகும். அது இயற்கையான முறையில நீங்க மருத்துவ செலவுகளை நீங்க எடுத்துப்பீங்க. ட்ரீட்மெண்ட் அப்படிதான் பார்ப்பீங்க அப்படிங்கிறது தான். நீங்க ஆயில் சார்ந்த விஷயங்களையும், உங்க கால் வலி, இந்த மாதிரி மூட்டு வலி இதெல்லாம் வரும்போது ஆயில் அப்ளை பண்ணும்போதும் அது சரியாக கூடும் அப்படிங்கிறது தான். இந்த மாதத்துல மருத்துவ செலவுகளும் இருக்கும். அதே போல டாக்டர் மருத்துவரோட ஆலோசனைப்படி நீங்க மருந்து சாப்பிடணும். அதன் மீறி நீங்க வெளியில வேற ஏதாவது மருந்து வாங்கி சாப்பிட வேண்டாம் அப்படிங்கறதுதான். உடல் சார்ந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக கொடுக்கும். அதே போல இந்த மூட்டு வலிக்கெல்லாம் நீங்க ஆயில் அப்ளை பண்றது மிக சிறப்பு. மேலும் மாணவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதம் மிக மிக நீங்க கடுமையாக உழைக்கணும். நல்லா படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கிக்குங்க. டென்ஷன் இல்லாம ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்த பிறகு உட்கார்ந்து படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா உங்களுடைய மனது நல்லபடியா படிச்சு அதை மைண்ட்ல ஏத்திக்கக்கூடிய வாய்ப்பு உருவாகும். அதனால மாணவர்கள் தொடர்ந்து நல்லா படிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்க தான் ஏற்படுத்திக்கணும். தொழில் விருத்தி உண்டாகும். வியாபாரத்திலே லாபங்கள் உருவாகும். இந்த வருஷம், இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வரவுக்கு மீறிய செலவுகள் உருவாகும். இருந்தாலும் தனவரவு உங்களுக்கு தாராளமாகவே இருக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவு உங்களுக்கு வரக்கூடும். அதே போல எதிர்பார்த்திருந்த தனவரவு உங்களுக்கு செலவுகளை கொடுத்தாலும் நீங்க உங்களுடைய தனவரவு தாராளமாக திருப்தி அளிக்கக்கூடிய வகையில இருக்கும் அப்படிங்கறதுதான். இந்த மாதம் நீங்க செவ்வாய் பகவான வழிபாடு செய்யணும். அதாவது முருகனோட வழிபாடு செய்யணும். சஷ்டி அன்னைக்கு நீங்க விரதம் இருந்து முருகனை வழிபாடு செய்யுங்க. முன்னேற்றம் உண்டாகும். நன்றி, வணக்கம்.